லாஸ்ட் வுட் என்று அழைக்கப்படும் மிக அடர்ந்த காட்டிற்குள் தன்னந்தனியாக ஒருவன் பாழடைந்த அழகிய கோட்டைக்குள் வசித்து வந்தான். அவன் ஒரு மந்திரவாதி. மக்களால் அச்சப்பட்டு விரட்டப்பட்டு இங்கு வந்தான். அவன் பெயர் ஜாகன். ஆனால் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளப் போகிறான். மாஸ்டர், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? என்ன நீங்க எப்படி கொல்ல போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னது? ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை கொல்ல போறேன், நீ ஏன் நினைச்சுக்கிற? இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஒரு பொண்ணு கிட்ட சொதப்பாத. இந்த கதை முந்தைய நாள் காலை தொடங்கியது. மாயஸ், நீ ஏன் இப்படி பண்ற? கிட்ட வராத. நீ யாருன்னு சொல்லு. நீ மாயஸ் இல்லையா? ஆமா, நீ யாரு? அப்ப நீ அவனுக்கு என்ன பண்ண? உன் மூஞ்சி மாறத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. நான் உன்னை ஏமாத்த விரும்பல. ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரியான தாக்குதல் இது கிடையவே கிடையாது. பாத்தியா, உன்னோட முகம் ஒரு நரகத்தை உருவாக்குற மாதிரியே மாறுது. இவன் மந்திரவாதியா? அவ்வளவு ஈஸியா நீ செத்துற கூடாது. நீ பயப்படாத. உன்னுடைய முகம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய உடலை நான் பத்திரமா யாரு? யாரா நீ? முதல்ல நீ யாருன்னு சொல்ல. யாரோட இடத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா உனக்கு? கொஞ்ச நேரம் தூங்கலாம் நினைச்சானா அது நடக்கல. அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஒருவேளை இது இவனுடைய எல்லையா இருக்குமா? அவசரப்படாத. நம்ம ரெண்டு பேரும் மந்திரவாதிங்க தான். என்ன விட்டு என்னுடைய ஆராய்ச்சி பலனை நான் உனக்கு தரேன். மனிதர்களோட தோலை உரிக்கிறதுக்கு எந்த ஒரு சூனியமும் எனக்கு தேவை கிடையாது. புரிஞ்சுதா? கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? இவ இந்த கோலத்துல எழுந்திருச்சு பார்த்தா பயந்துருவாளே. பொறுமையா இருடா. நீ மந்திரவாதி ஞாபகம் இருக்கட்டும். இதை ஈஸியா சரி பண்ணிட முடியும். ரீபூன் சைக்கிள். முதல்ல எப்படி இருந்துச்சோ எல்லாத்தையும் பழையபடிக்கு மாத்தணும். ரத்த கரையெல்லாம் போனதுனால இது எல்லாமே கனவுன்னு நினைச்சு மறந்துடுவா. எனது சிலுவையா? ஒருவேளை இவ சர்ச்ல இருப்பாளோ? கடவுளால் அறிவிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் எல்லா மந்திரவாதிகளுக்கும் எதிரியாச்சே. நான் உண்மையிலேயே அவளை காப்பாத்திருக்கேன்.
ஆனா இந்த தாக்குதலுக்கு என் மேல குற்றம் சாட்டப்படலாம். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஊருக்குள்ள போற வழியில இறக்கி விட்டா அவளை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க. இடம் மாத்திர மந்திரத்துல ஏதோ குறுக்கிடுதே. இது என்னோட இடம். சுத்தி பாதுகாப்பு வளையம் இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரு குறுக்கிடுறா? நீ என் விஷயத்துல குறுக்கிடாம இருந்தா நல்லா இருக்கும். பார்படோஸ். ஏய் ஜாகன், வழக்கம் போல உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன்னை பார்த்தா மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிற? அதனால என்ன, நான் ஏதாவது தப்பான நேரத்துல வந்துட்டேனா? என் எல்லைக்குள்ள ஒருத்தன் தேவையில்லாம கத்திக்கிட்டு இருந்தான். அதான் அவனுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தேன். என்னது பாடம் எடுத்தியா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா நீ? நம்ம மந்திரவாதிங்க, நம்ம மதிக்கிற ஒரே விஷயம் அதிகாரம் மட்டும்தான். மத்தவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரங்கள், அதை எரிபொருள் மாதிரி நமக்கு தேவையான போய் எடுத்துக்கிறோம். ஆமா, மந்திரவாதிக்கு அர்த்தம் அதானே? ஓ, இந்த பொண்ணுக்கு ரொம்ப சிறப்பான மானா இருக்கே. நீ இவ்வளவு தியாகம் செய்ய போறியா இல்ல வேற ஏதாவது? தியாகம் பண்ற சூனியத்தெல்லாம் நான் பண்ண போறது கிடையாது. இப்படி வீணா போச்சே. உனக்கு வேணானா அவளை எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏற்கனவே சாசுரர் தாம்ச படிக்க லேட் ஆயிடுச்சு. ஏதாவது நான் என் இடத்துக்கு வா. ஏய் ஏய், நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே. எப்பவும் நீ விழிச்சுக்க. ஆட்ரிலின் மூலமா மூளைய மாத்தி அமைக்கலாம்ல ஜாங்கா. அந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் நானும் உன்ன மாதிரிதான் குழப்பவாதியா சுத்திக்கிட்டு இருக்கணும். உடலை கையாள்றது சூனியத்துக்கான அடிப்படை. அது நம்மள ஆரோக்கியமாவும் நீண்ட ஆயுளோடவும் வச்சுக்கும். சுமார் 1000 வருஷங்களை கடக்கிறதா இருந்தாலும் சரி. எனக்கு சில சுவாரஸ்யமான செய்திகள் கிடைச்சிருக்கு ஜாகன். ஆர்ச் டீமான்கள்ல ஒருத்தரான மார்ச்சோசியாஸ் இறந்துட்டாருன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? ஆர்ச் டீமன்ஸ் அந்த பட்டத்தை சம்பாதிக்கிறது மூலமா நினைக்க முடியாத அளவுக்கு மனா கிடைக்கும். அதோட கீழே இருக்க மந்திரவாதிகளுக்கு கட்டளையிடுற அதிகாரம் கிடைக்கும். அவங்க சூனியத்தோட உச்சத்துல இருக்கிறவங்க. 13 ஆர்ச் டீமன்ஸ்ல நீண்ட காலம் வாழ்ந்தவர், அதாவது 1 மில்லினியம், அவரு நேத்து இறந்து போயிருக்காரு. பாத்தியா பாத்தியா, விஷயத்த கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கே. நீ ஏதோ போய் தூங்க போறேன்னு தானே சொன்ன, ஆனா தூங்காம கதையை கேட்டுட்டு இருக்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? பேசாம ஒழுங்கா சொல்ல. சரி சரி. மார்ச்சோசியாஸ் பிரதேசமான கியோனோடிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஏலம் நடக்க போகுது. சட்டப்பூர்வமான பொருட்கள்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கிற எல்லா பொருட்களும் கிடைக்கும். என்ன சொல்ற? ஆமா, அதுதான் உண்மை. ஒரு ஆர்ச் டீமனோட லெகசி அந்த இடத்துல ஏலத்துக்கு வரப்போகுதுப்பா. நீ எனக்காக தான் ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கியோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது, நீ ஏலத்துல வாங்குறதுக்கு கடன் கேட்க வந்திருக்க. ஆனா எனக்கு தேவையான லெகசியை என்னால வாங்கிக்க முடியும். என்ன, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் தானே உனக்கு இந்த விஷயத்தையே சொன்னேன். வேணும்னா வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கோ. எனக்கு கடன் கொடுத்து உதவுற ஒரே ஒரு மந்திரவாதினா அது நீ மட்டும் தானப்பா. என்னப்பா நீ? அதுக்கு நான் உனக்கு அழகான பெண்களை தேர்ந்தெடுக்க உதவி பண்றேன். திருந்தவே மாட்ட. ஆனா நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு. பார்த்தா மதிப்பை விட பிரச்சனை அதிகமா இருக்கும் போல. காவலர்கள் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஆமாமா, அது தொடர் கடத்தல்களால அப்படி இருக்கலாம். சில முட்டாளுங்க சூனிய பரிசோதனை செய்யறதுக்காக பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போயிடுவானுங்க. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த ஊர்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல. அவங்க அடிப்படையில சர்ச்சோட சண்டை போடுறாங்க. அவங்க எதுக்காக அப்படி பண்ணணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க எதையாவது வரவழைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களா? ஒரு டீமன் மாதிரி. மறுபடியும் விசித்திரமா ஒரு புது கதை ஆரம்பிக்க போதா? இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஜாகன். இந்த கடத்தல்களுக்கு பின்னாடி நீ இருக்கிற மாதிரி யாரும் சந்தேகப்படலையா? அப்படி நினைச்சாதான் முட்டாள்தனம். இந்த பலி கொடுக்கிற சூனியம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு இறங்கி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். அது உண்மைதான். உனக்கு உதவி செய்ய போதுமான நண்பர்கள் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு நண்பர்கள் அவசியம் நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நல்லா பாரு ஜாகன், நமக்கு தெரிஞ்ச சில பிரபலங்கள் இருக்காங்க. கிமாரிங்கிற பிளாக் பிளேட்,
கிரீமோர் என்ற மந்திரவாதி, அதோட வேல் ஃபோர்ங்கிற அப்பேரிஷன் நோக்கி இருக்கு. ரெண்டாவது பேரு சூனியக்காரர்கள் வைக்கிற பட்ட பேரு மாதிரி எனக்கு தெரியுதே. அவங்க வலிமையானவங்களா? மாச்சூசியஸ் இறந்து போனதால அவங்க 13வது ஆர்ச் டீமானுக்கு வேட்பாளர்கள். சொல்லப்போனா அதுல நான் கூட ஒருத்தன். அடுத்த ஆர்ச் டீமன் அதை முடிவு பண்றது யாரு? எஞ்சி இருக்க 12 பேர் வெளிப்படையாவே விவாதிக்கிறாங்க. கிமாரியஸ், நீ கொஞ்சம் அங்க பாரு. அங்க நோஞ்சா மாதிரி 2 பசங்க சுத்திட்டு இருக்காங்கல்ல, அங்க பாரு. அவங்க பேரு சொல்லு. அது பார்பட்டோஸ்ங்கிற பர்கட்டோரின்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானே, அவன் பேரு ஜாகன். இளமையா இருக்கான், அவனுக்குன்னு ஒரு பேர் இல்லாம இருக்கான். ஆனா சில காரணங்களுக்காக ஆர்ச் டீமன் வேட்பாளர்களுக்கு நடுவுல அவன் பேர் வந்தது. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்களோட கடைசி கட்ட ஏலத்துக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த வணிக பொருள் ஆர்ச் டீமன் மார்ச்சியாஸ் வருஷத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. இருந்தாலும் லார்ட் மார்ச்சியாஸ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தம் தோல்வியில முடிஞ்சு போச்சு. இப்ப இத புது உரிமையாளர் வாங்கறத நாங்க பார்க்கணும். அதெல்லாம் சரி, என்ன இதெல்லாம்? அநேகமா அவங்க இதை தேர்ந்தெடுத்த ஒரு ஊக்கையா இருக்கலாம். தொலைதூர நார்டன் பூமியிலிருந்து பழம்பெரும் இனத்தை சேர்ந்தவள் இவள். இவ ஒரு எல்ஃப். உங்களுக்கே தெரியும், இந்த வகையான எல்ஸ் மனிதர்களை விட கடவுளுக்கும் இயற்கை ஆவிகளுக்கும் நெருக்கமானவங்க. எல்லாரும் பார்க்கிற மாதிரி இவங்களுக்கு வெல்ல முடியும் இருக்கு. இது சாயம் பூசப்பட்டது அல்ல. நீங்க அரிதான இயற்கையான பிளாட்டினம் லாக்டு எல்ஃப பார்த்துட்டு இருக்கீங்க. இவ மாயாஜாலம் இவள மதிப்பு மிக்கவளா மாத்துது. உண்மையா சொல்ல போனா இவ காதல் அடிமைக்கு ரொம்பவே தகுதியானவ. உங்களால இவள விலை கொடுத்து வாங்க முடிஞ்சா நீங்க நினைக்கிறதெல்லாம் இவ செய்வா. இந்த ஏலத்தை இப்ப நம்ம 10,000 இருந்து தொடங்கலாம். 10 லட்சம்? ஏன்பா ஜாகன்? நான் இவளுக்கு 10 லட்சம் தங்க குறி வச்சு தரேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உண்மையா சொல்ல போனா இது ஒரு அற்புதமான ஏலம். ஜாகன், அவ ஒரு எல்ஃப்னு தெரியும், அதுக்காக இவ்வளவா கொடுப்ப? இது வரைக்கும் நான் உணராத ஒரு புது உணர்வு. அவ ரொம்ப அழகா இருக்கா. இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் சரியான வழியா? அவளுக்கு நான் உதவி செய்ய போறேன். அவ சிரிக்கிறத நான் பார்க்கணும். அதோட அவளை தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு அரிதான விஷயத்த இப்ப கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் சரிதான். நீ அவளை எந்த மாதிரி சூனியத்துக்கு பயன்படுத்த போற? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். மந்திரவாதி ஜாகன் வெல்ல முடிக்கொண்ட எல்ஃபை இப்ப ஏலத்துல வாங்கி இருக்காரு. ஆத்தாடி, இப்ப அவகிட்ட என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. இவ ஒரு மாதிரி இருக்கா. இவளை பார்த்தா வேற யாரோட சூனியத்திலயும் இருக்க மாதிரி தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க ஜாகன். அதெல்லாம் இல்ல. ஓ, என்ன இது? அவளோட மான இந்த காலர்ல தான் இருக்கு. அத கலட்டிட்டா ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கலட்டாம இருக்கிறது தான் நல்லது. உண்மையா சொல்ல போனா அதை எப்படி கலட்டணும்னு எங்களுக்கும் சரியா தெரியாது. இவங்க சுய நினைவோடு தான் இருக்காங்களா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவ இயற்கையான நிலையில ரொம்பவே பாதுகாக்கப்பட்டவ தான் சார். உண்மையா சொல்ல போனா இவ நம்ப முடியாத திறமைய பெற்றவ. சாதாரண சூனியம் எல்லாம் பயனுள்ளதா இருக்கிற மாதிரி எதுவும் நிரூபிக்கப்படல. நான் உங்களை நம்புறேன். முதல்ல இவகிட்ட ஏதாவது பேசணுமே. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் இவங்களோட இனிமையான குரலை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரும் நானும் பாக்குறானுங்க. சில நிமிடங்களுக்கு முன்பு பெண்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்த ஒரு நபர் தன் வாழ்வில் முதன்முறையாக காதல் வயப்படும் பொழுது இதுதான் நடக்கும். எப்படியோ ஒரு வழியா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இத பத்தி நான் பார்பட்டோஸ்க்கு இது கேட்டு இருந்திருக்கணும். இப்ப இவகிட்ட என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது? ஆனா இவகிட்ட குறிப்பா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி ஆகணும். என்ன ஆனாலும் சரி. இன்னைக்கு வானம் ரொம்ப தெளிவா இருக்கு.
இல்ல இல்ல அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கிறேன். இப்ப வானத்தை பத்தி பேச முடியாது, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வேணா இந்த கோட்டையை பத்தி பேசுவோமா? தைரியம் தைரியம் முக்கியம் தம்பி. கோட்டையை பத்தி பேசலாம்னு பார்த்தா கோட்டை வேற இப்பதான் ரொம்ப அழுக்கா இருக்கு. இத பத்தி என்னத்த பேசுறது? யோசிடா. பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்ல. மாஸ்டர், நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு கேள்வி கேட்கலாமா? பேசிட்டா. இவ குரல் என்ன கோவில் மணி மாதிரி டங்குனு இனிமையா கேக்குது. என்ன கேட்கணும்? அவளை ஏன்டா மிரட்டுற? இப்படி எல்லாம் பேசினா அந்த குழந்தை பயந்துராது. நான் ரொம்ப கொடூரமா கொல்லப்படுவேனா? அத பத்தி தான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். அத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நான் என்ன தயார்படுத்திக்க உதவியா இருக்குங்கிறதுக்காக தான் கேக்குறேன். கொஞ்சம் நான் எதுக்காக உன்னை போய் கொல்ல போறேன்? நீ உயிரோட இருக்கணும் தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்போ இறப்பை விட மோசமான ஒண்ணு நான் இங்கிருந்து எதிர்பார்க்கலாமா? இல்ல 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 இல்ல, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. இந்த பொருள்லாம் முன்னாடி இருந்த ஒருத்தனோடது. இது கடையில போட காசு கூட கொடுக்க மாட்டானுங்க. அதனாலதான் அப்பத்துல இருந்து இப்படியே இருக்கு. என்னோட பேரு ஜாகன். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு மந்திரவாதி தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால டேய், அவளோட பேரை கேட்கறதுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? தைரியமா அவளோட பேர் என்னன்னு கேட்க வேண்டியதானே? என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பேரு நெஃபீலியா. நெஃபிலியா? எவ்வளோ அழகா இருக்கு. நெஃபிலியா அப்படின்னா உன்னோட குடும்ப பேர் என்ன? எனக்கு யாருமே இல்ல. வேணும்னா நீங்க என்ன நெஃபின்னு கூட கூப்பிடலாம் மாஸ்டர். அப்படியா? ஆமா. அவ முழு பேரு மட்டுமா அழகா இருக்கு? பாதி பேரும் அழகா தான் இருக்கு. நெஃபி, உன்ன மாதிரி எல்ஃபுக்கு பொதுவான ஒரு விஷயமா நெஃபி? இல்ல, நான் ஒரு சபிக்கப்பட்டவ. சபிக்கப்பட்டவளா? மன்னிச்சிருங்க. ஆனா இதையே நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு கன்னி தான். என்ன பண்ற நீ? ஷட்டர் சாத்து சீக்கிரம் சாத்து. என்ன பண்ற நீ? ஓ, உங்க சோதனைக்கான ஒரு பொருளா நான் பயன்படுவேனான்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னு நினைச்சேன். நான் ஏங்க கவலைப்பட போறேன்? நான் என்ன உங்களை வச்சு சோதனையா பண்ண போறேன்? அப்படின்னா என்னை எதுக்காக நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னை வாங்கறதுக்காக இந்த கள்ள சந்தை ஏலத்துல என்னுடைய மொத்த பணத்தையும் செலவு பண்ணப்போ என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் எதிர்காலத்துல ஒன்னாதான் இருக்க போறோம்னா அவன் என்ன இப்படி பாக்குறது அசிங்கமா இருக்கு. என்ன ஒன்னா சேர்ந்து இருக்கிறதா? இந்த அழகான பொண்ணு கூட ஒரே வீட்டுல இருக்க போற. அடே இதான மாதிரி நீ ஒரு மந்திரவாதி. ஏடா குடும்பம் பண்ணி அசிங்கம் பண்ணிக்காத. நீ யாருன்னு ஞாபகம் இருக்கட்டும். நெஃபி, நீ ஓய்வு எடுக்கிறதுக்கு சில அறைகளை காட்டுறேன். உனக்கு பிடிச்சத நீ தேர்ந்தெடுத்துக்கோ. நான் இறக்க போறேன்னு நீங்க என்ன தேர்ந்தெடுக்க சொல்றீங்களா மாஸ்டர்? ஏமா, நான் உன்னை கொல்ல போறதுல புரிஞ்சுக்கோமா. எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. எதுக்காக நீங்க என்ன கொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க? காரணம் சொல்லுங்க. நீங்க என்ன எந்த நோக்கத்துக்காக வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்பதான் புரியுது. அவ பிறந்ததுல இருந்தே அவளை அடிமையா தான் வச்சிருந்திருக்காங்க போல. அவ இங்க இருக்கிற வரைக்கும் தன்னை ஒரு சோதனை பொருளாவோ இல்ல அடிமையாவோ தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறா. இந்த சபிக்கப்பட்ட குழந்தைகள் வியாபாரம் ஏன்னு புரியல. இத பத்தி பேச அவளும் விரும்பல. அதுவும் இல்லாம அவளுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்றா. நானும் அப்படிதான் இருந்தேன். எனக்கு என்னோட குடும்ப பேர் மட்டும் இல்ல, என்னோட பெத்தவங்க யாருன்னு கூட தெரியாது. நான் தெருவுல வாழ்ந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன ஜாகன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு நீ தேவைங்கிறதுனால மட்டும்தான் உன்னை வாங்கிட்டு வந்த. அதனால நீ சாவு பத்தி பேசாத. நான் உங்களுக்கு தேவைப்பட்டேனா? நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போதைக்கு நீ எனக்காக வாழ்ந்தாகணும். சரி. இப்போ உன்னுடைய அறை விஷயத்துக்கு வருவோமா?
எந்த அறை சுத்தமா இருக்குன்னு தெரியலையே. வெளியில போனா வேடிக்கை பார்க்கணும். உனக்கு உயிரோனா பயமா என்ன? இல்ல உங்க விருப்பப்படி மணிக்கட்டுலயோ கழுத்துலயோ கட்டி தொங்க விடலாம். நான் உன்னை கொல்ல போறத பத்திலாம் பேசல. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நீங்க உயரத்தை பத்தி சொன்னதும் எனக்கு வேற எதை பத்தியும் யோசிக்க தோணல. இவள என்ன பண்ணா நம்மள நம்புவா? ஜாக்கிரதையா இருக்கிறது இல்ல, பார்த்து நடக்கணும், சரியா? சரி. டேய், அந்த பொண்ணோட கைய பிடிச்சிருக்கியடா. இப்ப விட்டா கண்டுபிடிச்சிருவா, கண்டுக்காத. இப்படியே பிடிச்சாலும் அசிங்கமா நினைச்சுப்பாளோ. என்ன ஒரு சத்திய சோதனை. ஆனா நல்லாதான் இருக்கு. இந்த அறையை இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தல. அவ்வளவு சுத்தமாலாம் இருக்காது. ஆனா நீங்க உங்க விருப்பப்படி என் தலையை எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறியா? அதாவது என்னன்னா, வான்வெளி எதிரிங்க இங்க வந்து அப்படியே அமைக்க போறதுக்கு இது ஒரு பொறி, அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரோல் ஆகுது. இருந்தாலும் அவங்க எப்படி வருவாங்கன்றதை என்னால பார்க்க முடியும். கவலைப்படாத, இப்போ சுத்தம் பண்றேன். சுத்தம் பண்றேன்னு சொன்னேன், ஆனா இப்படி சுத்தமா போயிடுச்சே. சரி, ஓகே. அவ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி அழிய வைக்கிற சூனியத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஐயோ, சூனியத்தை சுத்தம் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண, வேற எதுக்காகவும் இல்ல. நான் தனியா இருந்தனால சுத்தம் பண்ணாம இருந்தேன். நான் பேசுற ஒரே ஒரு நபர் அந்த பார்பட்டோஸ். அதனால இங்க யாரு வர போறாங்கன்னு சுத்தம் பண்ணாம விட்டுட்டேன். நீங்க சொல்றது உண்மைதானா? நான் அதை நம்பலாமா? உனக்கு அந்த நிலாவை பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியல. எட்டாத உயரத்தில் நினைவை வைத்தவன் எவனும். அறிவுபூர்வமா தான் இருக்கு. அது நீங்க தப்பா நினைக்கலனா நான் இந்த அறையில தங்கிக்கலாமா? இதுல உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? இல்ல. இந்த அறையை நீங்க எனக்காக தான் தயார் செஞ்சீங்களா மாஸ்டர்? ஆமா, ஆமாமா, அப்படி கூட வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி மாஸ்டர். ஏதாவது பிரச்சனையா மாஸ்டர்? இல்ல, எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் நன்றின்ற வார்த்தையை கேட்டு பல வருஷங்கள் ஆகுது. நானும் ஒருத்தருக்கு நன்றின்னு சொல்லி பல வருஷம் ஆகுது மாஸ்டர். அப்படியா? ஆமா. இந்த இரவில்தான் அவர்களின் ஆழமான அன்பு மற்றும் அவர்கள் வாழ்க்கை பயணத்தின் நீண்ட நாட்கள் தொடரப்போகிறது.